சமீபமா நீங்க காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த சந்துல இருந்துகிட்டு இங்கேருந்து ஒரு கத்துறது, அங்கேருந்து கத்துற மாதிரி வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறத தான் நான் பார்க்குறேன். நேரடியாக அதிகாரப்பூர்வமாக நேருக்கு நேராக ஒரு விவாதம், எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்குற மாதிரியான எங்கேயுமே நீங்க காணோம் ஒன்றும். திமுகல வெறும் 14 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. அந்த 14 பேர்ல 7 மந்திரி கொடுத்தமா இல்லையா? ஆமா. அப்பெல்லாம் உங்களை போராட்டம் எங்க போனீங்க? கார்த்தி சிதம்பரம் பேசிட்டாரு, முன்னாள் தலைவர் அழகிரி பேசிட்டாங்க, இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிட்டாங்க. உண்மையிலே நிறைய தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தொண்டர்கள்லாம் உற்சாகமாக இந்த கேள்வியை கேட்கிறார்கள். திமுக என்ன சொல்கிறதுனா, டெல்லி தலைமை தான் இது, இவங்க இங்கே பேசுகிறவங்களாம் ஒரு பொருட்டு இல்லைன்ற மாதிரி தான் வெளியில் பேச்சிருக்கு. டெல்லி தலைமை சொல்றது ரைட்டு, ஆனால் ஓட்டு நாங்கள் தானே போனோம். கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி, இது என்ன எதிர்கட்சி, நாங்கள் தான் வெளிப்படையாக சொல்கிறோமே. நீங்கள் தானே சொல்றீங்க இந்தியாவிலே மனிதரை சம உரிமைக்காக போராடிய நாங்கள் தான், காலங்காலமாக இந்தியாவுக்கே வழிகாட்டுறது நாங்க தான், சம உரிமை இல்லாம பட்டியலத்தை சேர்ந்தவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க வந்தாங்கல்ல. உங்க அடிப்படை கொள்கைக்கே ஊர் வருது போது அதை சரி பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா அப்புறம் என்ன வெறும் வாய்கிடிய வார்த்தை எதுக்கு வருது? செயல்பாடை வச்சுதானங்க நீங்க கொள்கையில் இருக்கீங்களா இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் நடக்கிற போது, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கிற போது, வெள்ளையனே வெளியே இருக்குன்னு நாடு முழுக்க போராட்டம் நடந்து காங்கிரஸ்காரெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு ஜெயில அடப்பட்ட போது இவங்க எரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் இவங்க தான் இருந்தாங்களா? ஏங்க சொல்றீங்க? திருடனுக்கு அறிவு இருக்கு, திருடனுக்கு உழைப்பு இருக்கு, போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கு, போலீஸ்காரனுக்கு உழைப்பு இருக்கு. அது ரெண்டு ஒண்ணா? ஜனநாயகம் வாழ்ற நாட்டுல மன்னர் பரம்பரை, அவர் பெரிய மன்னர், இவர் சின்ன மன்னர், இவர் குட்டி மன்னர், இப்படி சொல்லி இருந்தா சொல்ல ஒரு பாவம், வயசாயிடுச்சு, அவர் விட்டுருவோம், வேற ஏதாவது பேசுவோம். இப்போ நடிகர் விஜய் வந்து காங்கிரஸ் தரப்பு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அதிமுகவில் வந்து நேற்று ஆவடி குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார். எங்கள் அதிமுக கிட்டையும் ஒருத்தர் பேசுகிறாரு, காங்கிரஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் காரணமா இருக்கும். அதனால திமுக நினைத்தால் இவர்களை ஒன்றா சேர்க்கலாம். நீங்க சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். 4 வருஷம் நீங்க தானே கூட இருந்தீங்க, கூட கேட்டிருக்கணும் இல்ல? நாங்க கேட்கறோம், நீங்க மீடியாக்காரங்க தெளிவு மக்களுக்கு சொல்லணும். ஐயா, நாங்க கேட்டதான் கஞ்சா கேஸ்னு வருது, நீங்க கூட இருந்து நீங்க கஞ்சா கேஸுக்கு பயப்படுற மாதிரி நான் எங்களுக்கு இப்ப என் மேல கூட தான் கேஸ் போட்டிருக்காங்க. அதுல என்ன சேர்த்திருக்காங்க? 7வது குற்றவாளி. சரி, நான் என்ன பேசணும்னா அதே தானே திமுக பேசு. என் மேல கேஸ் போடணும்னா ஸ்டாலின் மேலையும் போடணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், தமிழக அரசியல் களத்தில் மூத்த ஒரு தலைவராகவும் நிர்வாகியாகவும் இருக்கிறாரு ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியலில் அதிரடி பரபரப்பான ஒரு பேட்டிக்கு பேர் போன்றவர் ஐயா திருச்சி வேலுசாமி அப்படின்னு எல்லா சமூக வலைத்தளங்களும் எழுதுது, பேசுது. ஏன்னா உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இல்லை. அந்த வகையிலேயே கேள்வி இன்னைக்கு தொடர்றேன். காங்கிரஸ் கட்சியில் சமீபமாக பார்த்தீங்கன்னா, தொகுதிக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் எங்களுக்கு இருக்காங்க, அப்போ 60 தொகுதியாவது எங்களுக்கு வேணுன்ற மாதிரி கணக்கில் காங்கிரஸ் கட்சி பேசுகிறாங்க. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு நீங்கள் அதிகமாக குரல் வந்துக்கிட்டே இருக்கு. வெளிப்படையாகவே கேட்டுடுறேன், அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு உங்களுக்கு, இல்லைன்னா அதிக சீட்டில் முக்கியத்துவமா, எது உங்களுக்கு? நீங்கள் முதல்ல கேள்வி துவக்கமே தப்பான எண்ணத்தோடு கேட்குறீங்க. ஜில்லாவுக்கு 2 பேர் இருக்காங்கன்றீங்க. இல்ல, வேட்பாளரா சொல்றது. நீங்க வேட்பாளர் சொல்லல, வேட்பாளர்லயே 25 பேர் இருக்காங்க ஒரு ஜில்லாவுக்கும். அதனால அதுவும் தப்பு தான். நீங்க காங்கிரஸ் கட்சியை வந்து அண்டர் எஸ்டிமேட் போடுறாங்க, அல்லது மற்ற அரசியல் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று நினைப்பதே முதல்ல தவறு. காரணம், ஒரு ஊர்ல ஒரு கட்சிக்காரன், ஒரு கட்சியில ஒருத்தன் தான் இருப்பான், ஆனா ஊர் பூரா தெரியும். ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல காங்கிரஸ்காரன் 100 பேர் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. மற்றவர்களை போல அந்த சின்னம் போட்டிருக்கிறது, கை கரவாட்டி கட்டுறது, எங்க பார்த்தாலும் அந்த அதெல்லாம் இருக்காது. காங்கிரஸ் கட்சி என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இந்த தேசத்தை நேசிக்கிற, தேச மக்களை நேசிக்கிற அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறவர்கள் காங்கிரஸ் கட்சியை நேசிக்கிறாங்க. அதை கணக்கெடுப்புல மேலோட்டமா பார்க்க தெரியாது. அது ஓட்டெடுப்பு போடும்போது போடுவான். ஒரு ஊர்ல ஆளே இருக்காது, பூத்துல பார்த்தா 200 பேருக்கு ஊர்ல 100 பேர் ஓட்டு போடுவான். அந்த ஓட்டர் இருப்பாங்க, ஆனா அவர்கள் யார் என்று மற்ற கட்சியை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், காங்கிரஸ் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதனுடைய பலத்தை யாரும் கணக்கிட முடியாதுங்கிறத அர்த்தம். அவ்வளவு கூட்டம் உங்களுக்கு? நிச்சயமா கூட்டம் அல்ல, மனிதர்கள் இருக்கிறாங்க.
தேசத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கிறவங்க எங்க கூட இருக்காங்க. இல்லப்பா, காங்கிரஸ் தவிர மற்றவங்க எல்லாம் மனிதர் இல்லைன்றீங்களா நீங்க? மனித உரு எங்க கையும் காலும் மட்டும் இருந்தா மட்டும் மனுஷன் ஆயிடுமா? எங்க இப்ப கூட கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் கதற கற்பழிச்சானே, அவனை மனுஷங்கிறீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? மனுஷன் இல்ல. அதைத்தான் சொல்றேன். சரி, கையும் காலும் தலையும் மட்டும் இருந்தா மட்டும் மனிதன் இல்ல. மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணங்கள் இருக்கிறவை மனிதனுங்கிறோம். இல்லைன்னா மனித உரிமை நடமாடுகின்ற வேற எதுங்கிறோம். சரி, இல்ல இப்ப சமீபமா நீங்க காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சந்தில் இருந்துகிட்டு இங்கிருந்து ஒரு கத்துறது, அங்கிருந்து கத்துற மாதிரி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறத தான் நான் பாக்குறேன். நேரடியாக அதிகாரப்பூர்வமாக நேருக்கு நேராக ஒரு விவாதம், எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்குற மாதிரியான எங்கேயுமே நீங்கள் காணோம். ஒன்றும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துட்டு போகிறது, எங்கே பொதுக்கூட்டத்தில் பேசுறது, நாங்கள் ஆசைப்படுறோன்றதுன்னு நெருக்குறீங்க திமுகவை அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணிக்குள்ளாக வந்து நெருக்குவது சரியா ஒரு கட்சியை? நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேங்க. 540 பேர் பார்லிமெண்ட்ல உறுப்பினர், சரியா? சரிங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது திமுக வெறும் 14 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. அந்த 14 பேர்ல 7 மந்திரி கொடுத்தமா இல்லையா? அப்பெல்லாம் உங்களை போல எங்க போனீங்க? 540 எம்பிக்கள் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல வெறும் 14 எம்பி மட்டும் திமுக இருக்கிறது, 7 எம்பி 7 மந்திரியர் பதவி கொடுத்தோம்ல, அது கௌரவமான பதவி கொடுத்தோம்ல. அந்த பெருந்தன்மை, அந்த நாகரிகம் எங்களுடைய கூட்டாளிகளுக்கும் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு? இது குரல் கொடுக்கிறதா? கேட்டாங்க, நெருக்கடி கொடுத்து உங்ககிட்ட பேசினாங்க. இப்ப கேக்குறோம், இப்ப கேக்குறோம் கொடுங்க. ஓ, கேட்கலன்னு தான் கொடுக்கல, இப்ப கேக்குறோம் கொடுத்துருங்க. கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி, இல்லன்னா எதிர்கட்சி. நாங்க தான் வெளிப்படையா சொல்றோமே. இல்ல இப்ப ஒரு நெருக்கடி, நீங்க அவங்களுக்கு நெருக்கடி கிடையாது சார். இது உரிமைக்கு பேர் நெருக்கடி அல்ல, இது உரிமை. இத்தனை நாளா ஏன் கேட்கலீங்க? இத்தனை வருஷமா கூட்டணி ஏன் கேட்க? உங்க வயசுக்கு நீங்க என்ன பிறக்கிற போது இந்த கருப்பு சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டிருந்தீங்களா? போடல. அந்தந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மனிதனுடைய மனம் என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று ஒரு நாள் கேட்கலன்னா வச்சுங்க, இன்னைக்கு கேட்கறோம் கொடுத்துருங்க. கேட்கலன்னு தானே கொடுக்கலங்கிறீங்க. சரிங்க, உங்க வாதப்படி இப்ப கேட்டோம், கொடுங்க. இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குதா, இல்ல அதிக சீட்டு வேணும்னு அடி போடுறீங்களா? ரெண்டுல எதனா ஒண்ணு சொல்லுங்க. எங்களுக்கு இப்ப சீட்டு எண்ணிக்கையை விட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுல சமரசம் இல்லை. தொண்டர்கள் தெளிவாயிட்டாங்க. முறையான அறிவிப்பை டெல்லி கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அந்த அறிவிப்பு வரும். இல்ல இப்ப நீங்க கேக்குறீங்க, கார்த்தி சிதம்பரம் பேசிட்டாரு, முன்னாள் தலைவர் அழகிரி பேசிட்டாங்க, இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிட்டாங்க. உண்மையிலே நிறைய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனா தொண்டர்களும் உற்சாகமா இந்த கேள்வியை கேட்கிறார்கள். திமுக என்ன சொல்கிறதுனா, டெல்லி தலைமை தான் இது, இவங்க இங்க பேசுறவங்களும் பொருட்டு இல்லைன்ற மாதிரி தான் வெளியில பேச்சு இருக்கு. சரி, ஆனா ஓட் டெல்லி தலைமை சொல்றதுக்கு ரைட்டு, ஆனா ஓட்டு நாங்க தானே போடணும். என்னங்க புரியுது இல்ல? புரியுது. டெல்லி தலைமை சொன்னாலும் நாய் இருக்க, அத கூட மிரட்டி அதிகாரம் பண்ணி நாய்வால் ஆட்ட முடியாது, அன்பால் மட்டும் தான் அசைக்க முடியும். கூட்டணி என்பது இருக்கிற தொண்டர்களை ஒருவருக்கு ஒருவர் மதிப்பதும், உங்களை நான் மதிக்கிறதும் என்ன நீங்க மதிக்கிறதுக்கு பேர் தான் கூட்டணி. சரிங்க, நான் டெல்லியில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வது என்பதே ஒரு தவறான அணுகுமுறை. அப்படி ஒன்று வந்தால் இழப்பு காங்கிரசுக்கு இல்ல, காங்கிரசுக்கு இழப்பை தவிர இழப்பதற்கு ஏதும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமா முடிவு செஞ்சுங்க. அப்ப இது ஒரு மிரட்டல் மாதிரி எடுத்துக்கலாமா? மிரட்டல் வேணுமா வேணாமான்றது என்ன அர்த்தம்? இப்ப அவங்க பேசுறது மிரட்டலா, நாங்க பேசுறது மிரட்டலா? ஏங்க எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுன்னு உரிமையை கேட்டா மிரட்டலுங்கிறீங்க, முடியாது அப்படின்னா அது அன்புங்கிறீங்களா? மிரட்டல் எது வேண்டுகோள் எதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது தப்பு என்னோடது. நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். எங்க பக்கத்துல கர்நாடகா, நான் முதல்ல சொன்னேன், 540 எம்பிக்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் வெறும் 14 எம்பிக்கள் இருக்கிற போது 7 அமைச்சர்களை, அதுவும் கேபினெட் மந்திரிகளே 2-3 பேர் கொடுத்தமே, அந்த பெருந்தன்மைக்கு நீங்கள் என்ன பதில் காட்டுகின்ற பதில் மரியாதை என்ன? நான் பாமரனாவே கேட்கிறேன், அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, இல்ல நீங்களே கூட சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப உங்களுடைய மேலிட பொறுப்பாளர் வந்து அவரு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கடந்த முறையை விட இந்த முறை 40% திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்குதுன்னு ஒரு இது வந்து கார்டு வந்து வெளியில பரபரப்பா சுத்திட்டு இருந்தது. மேலிடமும் ஒரு மாதிரி திமுக கார்னர் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? நீங்க கொஞ்சம் முன்னால சொன்னீங்க, நீங்க தான் கேக்குறீங்க, மேலிடத்துல இருந்து யாரும் கேட்கல. நீங்க மேலிடத்துல இருந்து ஒருத்தர் பேசலாம். அதுல மேலிட பொறுப்பாளர் வேலை டெல்லி காங்கிரஸ் தலைமை. சார், மேலிட பொறுப்பாளருங்க யாரு? அவருடைய யாரு தானே, ஏஜென்ட் தானே. அப்புறம் என்ன தலைவர்? இவர்கள் பொதுச் செயலாளர்கள். அவங்க எல்லாம் சொல்லலைன்னு கொஞ்சம் முன்னால சொன்னீங்க. சொல்லலைனாலும் எங்க விருப்பத்தை சொல்றோம் நான் சொன்னேன்.
இப்ப அவங்களே சொல்லிட்டாங்கன்னா இது சரிதானா அப்படின்னு கேட்டால அவர்கள் சொன்னது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை மட்டும்தான் கார்னர் பண்ணியிருக்கிறாரு. கார்னரா? வார்த்தையை மாற்றி போடுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொன்னார்ல, அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவர் பொய் சொல்றான்னு சொல்லுங்க. இல்ல உண்மைதான், அது உண்மைதான். அப்புறம் என்ன ஏங்க உண்மையை தமிழ்நாட்டுல பேசக்கூடாதா? நான் சொல்றேன் உண்மைன்னு. ஆளுங்கட்சி தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க? நான் உங்ககிட்ட கேட்ட உண்மைன்ட்டீங்கல்ல, ஓகே இல்ல நான் எனக்கு ஓகேங்க. ஆனா ஆளுங்கட்சி ஓகே நீங்க சொன்னா தமிழ்நாட்டு மக்களே ஓகே சொல்ல மாதிரி தானே. என்னங்க ஆளுங்கட்சி தரப்புல என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்றாங்க? ஒரு அமைதி பூங்கா அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க பொய்யா இப்ப அந்த கட்சியினுடைய பெண் உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? நிச்சயமாக பாதுகாப்பு பெண்கள் உடனுக்குடனே நடவடிக்கை இல்ல. அந்த அம்மா சொன்னது நீங்க அப்ப கேட்கவே இல்ல. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலையே. தமிழ்நாட்டை தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க இந்தியாவுல. முன்னாடி இப்ப சொல்லியா? இப்ப இல்லன்ட்டாங்களா? இல்ல இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க. அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே, எடுக்கிறேங்கிறதான பிரச்சனையே. எடுத்தா ஏன் இந்த பிரச்சனை வருது? எடுக்கல. அதாவது குற்றமே நடக்காத ஒரு ஆட்சியில என்று சொல்லுகிற விவரம் இல்லாதவன் அல்ல நான். காந்தி சொன்னாரே உமர் கலீஃபாவுடைய ஆட்சியில, அந்த உமர் கலீஃபாவே ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டு வரலாற்று உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது கூட உமர் கலீஃபானா யாருக்கும் புரியாது. பொற்கை பாண்டியன் சொல்றோமா? உன்னதமான ஆட்சியை தந்தாங்க, அவனே நகர்வலம் போனான் அப்படின்லாம் சொல்றோமா? அந்த பொற்கை பாண்டியன் அவனே நகர்வலம் போகிற போது கூட அவனாலேயே ஒரு தப்பு நினைச்சு கையவே வெட்டிட்டான் இருக்கா? அதனால தவறு நடப்பது என்பது அது இயல்பு. ஆனால் அந்த தவறை எப்படி கையாளுகிறது, அதை சரி செய்வதற்கு அரசாங்கம் என்ன கையாளுகிறது, தவறு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அதை வைத்துத்தான் இதை முடிவெடுக்க முடியும். சரி, உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். இப்ப எங்க மாநில தலைவர் அவருடைய தொகுதிக்குள்ளேயே வல்லக்கோட்டை ஒரு கோயில் கும்பாபிஷேக விழா. அவங்க அதிகாரப்பூர்வமா இவரை அழைக்கிறாங்க. இவர் போறாரு, உள்ள விட மாட்டேங்கிறான். வேற தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் மேல கூட்டு போறான். பிஜேபியுடைய முன்னாள் எம்பியை மேல கூட்டு போறான், இவரை கூட்டு போல. இது உலகத்துக்கே தெரியுது. அவரும் வருத்தப்படுறார். அவர் கேட்காம கூட இருக்கட்டும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்படி ஒரு தவறான காரியத்தை செய்த அந்த அதிகாரி மீது இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்க இதை பத்தி பேச போறோம். கரெக்ட். உங்களுக்கு எந்த நடவடிக்கை இல்ல, உங்களுக்கு சொரணம் இல்ல, நீங்களே கேட்டிருக்கணும். நீங்க அமைதியா இருக்கிறப்ப அவங்களும் அமைதியா இருப்பாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? எங்க சொரணம் இல்லங்க. ஆமாங்க, ஏங்க நாங்க கேட்டாலும் ஏன் கேக்குறீங்க இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இதுக்காக ஒரு பெரிய எதிர்ப்பு காங்கிரஸ் தரப்புல என்ன பண்ணீங்க திமுகவை? அதான் சார், அவரே கடந்து போறாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கல. சுதந்திர போராட்ட காலத்திலே தனிநபர் சத்தியாகிரகம் உலகத்துல எந்த கட்சியா செஞ்சிருக்கா? காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அடியும் உதயம் நாங்க வாங்குவோம், யாரிடம் சொல்ல மாட்டோம். இதை பார்க்கிற மக்களிடம் அந்த உணர்ச்சி உருவாக்குறது. இது இப்ப எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அவர்கள் எடுக்கலன்னு சொன்னா அப்ப என்ன தோழமை? தோழமை கட்சி என்கிற போது உங்களுக்கு மரியாதை நான் தருவதும் என்னுடைய மரியாதை நீங்கள் காப்பாற்றுவதும் முக்கியம். மியூச்சுவல் ட்ரஸ்ட். ஆனால் ஆட்சியில் இருக்கிற உங்களுக்கு இன்னும் பொறுப்பு அதிகம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. இவ்வளவு பெரிய தவறு நடக்கிற போது கூட இத்தனை நாட்கள் ஆகியும் எந்த ஒரு சின்ன அந்த அதிகாரியை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதை எப்படி நீங்க எடுத்துவீங்க சொல்லுங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, காங்கிரஸ் அதை கண்டுக்கல, நம்ம ஏன் அதை கண்டுக்கணும் அப்படின்னு திமுக. எங்க காங்கிரஸ் கண்டுக்குதா இல்லையாங்க சார்? திருச்சி வேற சார், திருச்சி வேலுசாமி ஐயா மட்டும்தான் அதுல பேசுறாரு சார். நீங்க தலைவர் என்ன நான் சொல்றது உங்களுக்கு தலைவரை தான் நிக்க வச்சு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நீங்க தானே சொல்றீங்க இந்தியாவிலே மனிதரை சம உரிமைக்காக போராடிய நாங்கள் தான், காலங்காலமாக இந்தியாவுக்கே வழிகாட்டுறது நாங்க தான், சம உரிமை இல்லாம பட்டியலத்தை சேர்ந்தவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க வந்தாங்கல்ல. உங்க அடிப்படை கொள்கைக்கே ஊர் வருது போது அதை சரி பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா அப்புறம் என்ன வெறும் வாய்கிடிய வார்த்தை எதுக்கு வருது? செயல்பாடை வச்சுதானங்க நீங்க கொள்கையில் இருக்கீங்களா இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். அந்த செயல்பாடே இல்லை என்றால் பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மாநிலத்தான், சீச்சி நன்று உனது கொற்றோம் கும்பகர்ணன் சொன்னதா சொல்றான்ல கம்பன், அது இந்த நேரத்துக்கு பொருந்தது. சரி, தலைவர் ராகுல் காந்தி நேற்று வந்து திமுகவுடைய 75வது ஆண்டு அறிவு திருவிழா நடத்தியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லும்போது ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்டது திராவிட கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வாழ்த்துறை சொன்னது ஒரு தலைவரும் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்குது, சாதி ஒழிப்பு இருக்குது, பெண்கள் உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது என்பதை இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவருக்கும் போய் சேர்ந்திருக்கு, இந்தியா முழுக்க போயிருக்கிறது
ராகுல் காந்தி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் என்னென்னமோ சொல்றாரு, எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியுமா? எங்களுக்கு அறிவு இருக்குங்கிறார், சரி நாங்கள் உழைக்கிறோங்கிறார், நாங்க தியாகம் பண்ணிருக்கோன்றாரு. என்னன்னு அவர் சொல்லணும்ல? ஆமா, திமுகவை குற்றம் சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை, எங்களுக்கு அறிவு இருக்கிறது, உழைப்பு. அவங்கதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியலைங்க. இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் நடக்கிற போது, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கிற போது, வெள்ளையனே வெளியே இருக்குன்னு நாடு முழுக்க போராட்டம் நடந்து காங்கிரஸ்காரெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு ஜெயில அடைப்பட்ட போது இவங்க எரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் இவங்க தான் இருந்தாங்களா? ஏங்க சொல்றீங்க? திருடனுக்கும் அறிவு இருக்கு, திருடனுக்கும் உழைப்பு இருக்கு, போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கு, போலீஸ்காரனுக்கு உழைப்பு இருக்கு. அது ரெண்டு ஒண்ணா? சொல்லுங்க சார். அறிவு இருக்கு, அந்த அறிவு மக்களுக்கு பயன்படுவதா? திறமை இருக்கு, அது மக்களுக்கு பயன்படுதா? அது யாருடைய திறமை, யாருடைய அறிவு, யாருடைய உழைப்பு மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு பயன்படுது என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு. இல்லப்பா, அவர் சொன்னதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? என்ன ஏற்கிறீங்க? திமுகவை விமர்சிக்கிறது யாருக்குமே தகுதி இல்லை, அதுக்கான அறிவும் உழைப்பும் இங்க இருக்கு. எங்க நான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேங்க. அறிவு எல்லாருக்கும் இருக்குங்க, அந்த அறிவை எப்படி பயன்படுத்துறான்னு மட்டும்தான் வேறுபாடு. இது நீங்களே முடிவு பண்ணிக்க. அறிவு இல்லைன்னா நான் அப்படியே சொல்றேன். நான் அவங்களுக்கு அறிவு இல்லை நான் சொல்ல முடியுமாங்க? இறைவன் படைப்பால 6வது அறிவு எங்களை விட அவங்களுக்கு அதிகம் இருக்கு, நான் அதை கூட ஒத்துக்கிறேன். அந்த அறிவை எப்படி பயன்படுத்துறாங்க மட்டும் நீங்களே முடிவு செய்து கொடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நான் சோதனை பண்ணிடுறேன். உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழன், அவருடைய தந்தை வந்து ராஜராஜ சோழன். எதிர்காலத்துல ராஜேந்திர சோழன் உலக நாடுகளை எல்லாம் வென்றதை போல தம்பி உதயநிதியும் வந்து ராஜேந்திர சோழனாக எதிர்காலத்தில் இருப்பார் அப்படின்னு மூத்த அமைச்சர், நிர்வாகி, சீனியர் துரைமுருகன் வந்து சொன்னதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கிராமத்துல வயசாகி போயிட்டா சில பேர் கொஞ்சம் நினைவு தடுமாறிடும், இதான் பேசுவாங்க. அப்ப வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பாதிலாம் கண்டுக்காதப்பா, அவர் வயசாயிடுச்சு, ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அது கண்டுக்காதேம்பாங்க. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரு நினைக்கிறேன். என்ன உளர்றாரு? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் உங்க சொன்னா, ராஜேந்திர சோழன் கடல்ல போய் வெளிநாட்டுல போய் படையெடுத்து போனானா? அதான அவனுடைய சிறப்பு. சரி, அவன் காலத்திலேயே கப்பற்படை வச்சிருந்தான், அதுதான் சிறப்பு. தமிழ்நாட்டுல இருந்து போய் வெளியில எடுத்தாலும் பண்ணான். அது மாதிரி இவர் இளைய ராஜேந்திர சோழன் கப்பல் எடுத்து படையெடுத்து போறாரா? என்ன உதாரணம் எனக்கு புரியல. மக்களாட்சி நடக்கிற நேரத்துல, ஜனநாயகம் வாழ்ற நாட்டுல மன்னர் பரம்பரை, அவர் பெரிய மன்னர், இவர் சின்ன மன்னர், இவர் குட்டி மன்னர், இப்படி சொல்லி இருந்தா சொல்ல ஒரு பாவம், வயசாயிடுச்சு, அவர் விட்டுருவோம், விட்டுங்க, வேற ஏதாவது பேசுவோம். இல்ல இப்ப நீங்க மன்னராட்சின்னு தான் கேள்வி வருது. இப்ப இந்த திமுக என்பது நிரந்தரமான மன்னராட்சின்றதுதான் அவர் மக்களை ஒத்துக்க சொல்றாரா அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அவர் அதாங்க சொல்றாரு. பாவம், பெரிய மனுஷன் ஏதோ வயசாயிடுச்சு தப்பா சொன்னா அதுக்காக குறை பண்ண வேணாம், விட்டுருங்க. ஏதாவது அவர் பையன் சொன்னா வேணா கோச்சுக்கலாம். 90 வயசு நெருங்கிருச்சு, அவர் போய் சில நேரம் ஏதோ தப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் குறை சொல்லலாமா? குறை சொல்ல வேணாம், நல்லதே சொல்லுவோம். இப்போ மன்னராட்சிக்கு எதிராக அப்படின்ற மாதிரியும், பிரிட்டிஷ்ன்றது அது கிட்டத்தட்ட அது ஒரு மன்னராட்சி, அதுக்கு எதிராகவும் போராடுறது காங்கிரஸ் கட்சி. கரெக்டா? சரியா தான் சொல்றேன், நான் தப்பா சொல்லல. இங்க இருக்கிற இந்த மன்னராட்சிக்கு எதிராக ஏன் வாய் மூடி மௌனமா இருக்குது இதே காங்கிரஸ் கட்சி? ஏங்க நாங்க இருக்கிறோமா இல்லையா வேற சார். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறவங்க தானே. நாங்க சும்மாவே இருந்தா அதுக்காக நீங்க ஆதரிக்க போறீங்களா? நாங்க எதிர்த்து நாளைக்கு ஓட்டு போடுவீங்களா? நாங்க காலகாலமா எதிர்த்தெல்லாம் பார்த்தோம்ல. இப்பதானே 2 தேர்தல் வந்து கூட்டணி இருக்கும், அதுக்குள்ள எங்க ஓட்டு போட்டீங்களா? நீங்க ஓட்டும் போட மாட்டீங்க. போராடினாலும் போராடலன்னா ஏன் போராடலன்னு கேட்பீங்களா? நீங்க ஓட்டு போறது தயாராக தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தேர்தல் நடந்திருக்கு, இன்னும் 3 வருஷம் தானே இருக்கு. இப்பதானே எங்களுக்கு தெரியுது நாங்க போராடினா ஓட்டு போட போறீங்கன்னு. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற போராட்டம் வரும். இப்ப மக்கள் வந்து கேட்கறாங்க கேட்கலன்றது வேற விஷயம். மன்னராட்சிக்கு எதிராக மிக பெரும் கலகம் செய்துட்டு சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னராட்சிக்கு எதிராக ஏன் மௌனமா இருக்கிறீங்க? மௌனமா இருக்கிறது இல்ல சார். நீங்க சுதந்திர போராட்ட காலத்திலேயே வருஷம் 365 நாளும் போராடிட்டே வரப்போம். அப்பப்போ போராட்டம் நடப்பது அது சிம்பாலிக்கா பண்றதானே. அது வெள்ளைக்காரனை ஏத்து அப்படி ஜனநாயக நாட்டுல ஒரு சிம்பாலிக்கா தான் சொல்றது. இதுக்காக மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற போராட்டத்தை நாங்க பண்ண மாட்டோம். ரயில கோக்க மாட்டோம், பஸ்ஸை உடைக்க மாட்டோம். கருத்து, அதாவது சிந்தனையை, விவாதத்தை மக்கள் மத்தியில உருவாக்குறதா எங்க வேலை. அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. கட்டாயம் உதவி பண்றாங்க. மன்னராட்சி அகற்றுறது பெரிய விஷயம் தானே. அது சொல்லுங்க, பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் தொடங்கின காங்கிரஸ் கட்சிக்கு இங்க இருக்கிற மன்னராட்சிக்கு எதிராக நீங்க செய்யறப்ப மன்னராட்சி நான் ஒத்துக்கலைங்க. நீங்க என்னமோ நான் ஒத்துக்கிறோம் சொன்னார். பாவம், பெரிய மனுஷன் தப்பா சொல்லிட்டாருங்க, தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேன்.
அதே பிடிச்சி இவரு ராஜேந்திர சோழனாக்கா ராஜராஜ சோழன், அவர் அப்ப மன்னராட்சி தானே, அப்பா மகன்றது தானே அர்த்தமா. அதைத்தாங்க நானும் சொல்றேன். அவர் பெரிய மனுஷன், நினைவு தடுமாறி போச்சு, தப்பு சொல்லிட்டாரு. நிதானமா இருந்தா சொல்லிருக்க மாட்டாருங்க, பாவம், விட்டுருங்க அதை. சரி, ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஊழலுக்கு எதிராக பல நேரங்களில் பல காலங்களில் போராடி இருக்குது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பணி நியமனத்தில் நேரு வந்து ஒரு வெறும் 888 கோடி, அதுக்கு முன்னாடி மணலில் வந்து ஒரு 1000 கோடி, அதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கில் வந்துட்டு 1,00,000 கோடினாங்க, அப்புறம் 1000 கோடின்றாங்க. இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வார்த்தையும் காங்கிரஸ் பேசலை. இருங்க கேட்டு முடிச்சல. காங்கிரஸ் ஒரு வார்த்தையும் கேட்கல. டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ எந்த கட்சியில் கூட்டணி இருக்கிறாருன்னு தெரியும். திமுகவினுடைய இந்த மாதிரியான ஊழல்களை இப்படி பெருச்சாலி மாதிரி எல்லாம் பெருகி போனது காரணமே குறிப்பாக கூட்டணி கட்சிகள் தான். அதுவும் கம்யூனிஸ்டுகள் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. காங்கிரஸ் ரொம்ப மோசம், ஜால்ரா அதிகமாக அடிச்சு அப்படி ஆகி போச்சுன்றாரு. ஏற்கனவே அவர் ஜால்ரா அடிச்சுட்டு இருந்தாரா? நீங்க காங்கிரஸ் இல்ல, அவர் சொன்னவர் ஜால்ரா அடிக்கிறாரா எதுக்குறாரா? இல்லைங்க, கேட்கிற கேள்வி, அவர் நேத்து வரலும் ஜால்ரா அடிச்சாரா, எதிர்த்தாரா, என்ன போராட்டம் பண்ணிருக்காரு சொல்லுங்க. அவர் போராடல. ஏங்க மாற்றத்தை ஒவ்வொருத்தரும் தாங்கிட்டு வந்து கொண்டு வரணுங்க. நீங்க போராட்டம் பண்ணிட்டு நாங்க ஏன் போராட்டம் பண்ணேன்னு கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீ ஒண்ணுமே பண்ணாம வீட்டுல உட்காந்துக்கிட்டே நீ ஏன் போராடலன்னா இதுக்கெல்லாம் பதில் சொன்னா வருத்தப்படுவாங்க. அதனால போராடுறவங்க சொல்ற கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் பொறுப்பா பதில் சொல்றேன். காங்கிரஸே போராடலையே சார். இல்லங்க, காங்கிரஸ் இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக மத்த கட்சி மாதிரி இல்ல, தியாகம் பண்ணது, உடல் உயிர் எல்லாத்தையும் கொடுத்தது, சிறையில இருந்தது, 10-15 ஆண்டுகள் சிறையில இருந்த ஒவ்வொரு தலைவரும் சிறையில எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஆனா நியாயத்துக்காக இருக்கிறது அப்படின்னு சொன்ன இந்த காங்கிரஸ் கட்சி தலையாய பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? இருக்கு. சரியான நேரத்தில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். எப்போது வெளிப்படுத்தினால் இது சரி செய்ய முடியும் எங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்றேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க, தை பிறந்தால் வழி பாருங்க. அது கல்யாணம், அது மந்திர வார்த்தை. கிராமத்துல சொல்லக்கூடிய விஷயம். தை பிறந்தா வழி பிறக்கும்னா, தை பிறந்தா நெல் அறுவடை அது இதுன்னு ஆகும். இருங்க சொல்லிடுறேன். கையில 4 காசு வரும், பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க, வழி பிறந்துடும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வழி பிறந்துடும். இதுல என்ன பிறக்கும்? இதுல அதேதான் நல்லது நடக்குங்கிறேன். நீங்க சொன்னீங்களே கல்யாண காட்சி நடக்குறீங்கள, குடும்பத்துக்கு எப்படி நல்லது நடக்குமோ அதெல்லாம் நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னா நல்லது நடக்கும்னா சொல்றோம். ஓ சரி. இப்ப நடிகர் விஜய் வந்து காங்கிரஸ் தரப்பு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அதிமுக வந்து நேற்று ஆவடி குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார். எங்க அதிமுக கிட்டையும் ஒருத்தர் பேசுறாரு, காங்கிரஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இல்ல, ஆவடி நீங்க சொன்னவர் அவர் வந்து அதிமுகவுடைய முழுசும் தெரிஞ்சவரா இருக்கலாம். நான் என்ன முழுசா தெரிஞ்ச ஆளெல்லாம் கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்துறதுனா எப்படின்னு அவருக்கு முதல்ல அடிப்படையே தெரியாது. நான் கடந்த காலத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கு பேரே பேச்சுவார்த்தை இல்லை. சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தைன்னு ஒரு சினிமா வசனம் தான் இதுக்கு பொருத்தம் புரியறதுக்கு. சொன்னாலும் புரியாது கூட்டணி என்பதெல்லாம் வெளியில பேசுவதற்கும் உள்ள நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. வெளியில தெரியாம அதை காய் நகர்த்துறதுக்கு அதுதான் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால அதுவும் தமிழ்நாட்டுல இந்த காலத்துல இந்த கூட்டணி எல்லாம் எப்போது எப்படி யாரால் எந்த நேரத்தில் நடக்கும் என்பதெல்லாம் முன்னால யாரும் பிரிடிக்ட் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் பேசுறதுனாலே கூட்டணி வரும், இவங்க பேசாதனால கூட்டணி வராது, ரெண்டும் இல்லை. அதனால பொறுத்து இருப்போம். அதுதான் நான் முன்னாலே சொன்னேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். இல்ல, அந்த நம்பிக்கையில தான் நீங்க திமுக வலுவா எதிர்க்கிறீங்களோ? எதிர்ப்பு குரல் அதிகமா வருதோ? இல்லையே, நீங்க திமுக எதிர்க்கிறீங்க, செய்யற தப்ப மட்டும் தாங்க எதிர்ப்போம். மற்ற ஒரு எம்எல்ஏவை கோயிலுக்குள்ள உள்ளேங்கிறது எதுதாக திமுக? அது தப்பு. ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்ற டிமாண்டு இல்லன்னா நான் விஜய் பக்கம் போவோம்னு பேசுறீங்களான்னு கேக்குறேன். ஏங்க நீங்க கொடுத்துட்டா நாங்க எங்க அடுத்த பேத்துக்கு நீங்க இதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுங்க, விபரீதமா வேற சில கூட நான் சொன்னா நீங்க சிரிக்காம இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே அதிமுக இவர்கிட்ட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கூட்டணி வருமா வராதா? அதிமுக விஜய் கூட்டணி வருமா, இல்ல அதிமுக விஜய் அதோட காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி வருமா? இதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட கிடையாது, அவங்க கம்யூனிஸ்ட் கிட்ட கிடையாது, விஜய் கிட்ட கிடையாது, ஏடிஎம் கிட்ட கிடையாது. திமுக அந்த அரசை வைத்துக் கொண்டிருக்கிற திமுக நடக்கிற செயல்பாடுகளை வைத்து தான் இருக்கும். இதை நான் மேலோட்டமா சொன்னா உங்களுக்கு ஏதோ நான் சொல்றதா நினைக்கும். இதுக்கு சரியான கடந்த கால உதாரணத்தை சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 1977 எமர்ஜென்சி முடிஞ்சது. அதற்கு முன்பு வரை இந்தியாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் யாரும் யாரு கூட ஒன்னா இல்ல, சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே யாரும் கூப்பிடல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இல்ல.
பிரிஞ்சு கிடந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்தது எமர்ஜென்சி நடந்த விஷயங்கள். அதை போல இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறதா சேர்க்க விடாம இருக்கிறதாங்கிறது தொடர்ந்து இதே மாதிரி திமுக செயல்பட்டால் இவர்கள் எல்லோரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சேர்றதும் சேராததும் திமுக ஆட்சி செய்கின்ற காரியங்களை வச்சிருக்கு. எமர்ஜென்சிக்கு பிறகான ஒரு காலகட்டம் வருன்றீங்களா? இல்லைங்க, அது நான் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேறங்க. இந்த திமுக ஆட்சியில் இவருடைய செயல்பாடுகள், காங்கிரஸை அடிக்கிறது, பிஜேபி இது ஏடிஎம்கே அடிக்கிறது, விஜய் கட்சியை அடிக்கிறது, 3 பேரையும் சேர்த்து மாறி மாறி அடிக்கிறான்னு வச்சுங்க. நாங்க எல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சு எங்களை பாதுகாக்க வரும்போது 3 பேர் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ற மாதிரி ஒண்ணு வந்துட்டா வந்துடும். அப்படி வர்றதுக்கான சூழ்நிலை இதுதான் காரணமா இருக்கும். அதனால திமுக நினைத்தால் இவர்களை ஒன்றா சேர்க்கலாம். திமுக அதை விட்டுட்டு நானே ஆட்சியில் இடம் தர்றேன், அதிகாரத்துல பங்கு தர்றேன்னு சொல்லிட்டா சேராது. ரொம்ப சிம்பிள்ங்க. அதனால எது நடக்கணும் என்பதை திமுக தான் முடிவு செய்யும். இதை விட நான் திமுக எப்படி பாராட்டுறது? இல்ல, பாராட்டுற விஷயம் நல்ல விஷயம் தான். பட் காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம்ன்றது தெரியும் உங்களுக்கு, நாட்டுக்காக என்ன செய்யுதுன்றது தெரியும். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் எங்க இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. வெளிப்படையாக பேசுவோம், அதிகாரம் பல மாநிலங்கள்ல பழைய மாதிரி இல்லை. ஆனால் திமுக அங்க சொல்கிறது ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக. திமுக வந்து எம்ஜிஆர் வெளியே போனார், தனியா வச்சாரு, அது என்ன? அது வேறையா? சூரியன் 2 உடைஞ்சிருச்சா? இல்ல சந்திரன் 4 பிரிஞ்சு போச்சா? என்ன பேசுறாங்க? சொல்றதுக்கு ரெய்மா எதை வேணாலும் சொல்லிட்டு போலாம், வசனம் சொல்லிக்கலாம். விசனமே இல்லாம வசனம் பேசுறது மட்டுமே எப்படிங்க? அதை வச்சுட்டு நம்ம பேசுறது கொஞ்சம் பொருளோட பேசணுங்க. பொருள்ல இந்த பொருள் இல்ல, வேற. புரியுது புரியுது. அவர்கள் பேச்சு சரியல்ல, சரிங்க, அது பொருத்தம் இல்லை. அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் பல மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க சொன்ன ஒண்ணு வேணாங்க. 4.5 வருஷத்துக்கு முன்னால தேர்தல் வந்துச்சுல்ல, அந்த தேர்தல் நேரத்தில் இவங்க புக்கே போட்டு கொடுத்தாங்க. உங்ககிட்ட இருக்கும் 500 மேல போட்டாங்களே, அதை அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 4.5 ஆண்டு காலங்களில் எதை செய்திருக்கிறோம், எதை செய்யவில்லை, எதை இப்ப செய்ய முடியும், அல்லது எதுக்கு அடுத்த முறை வந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சொல்லணும்ல. எதையுமே செய்யாமலே செஞ்சுட்டோம். 99% நிறைவேற்றிருக்கோம். அதான் எல்லாம் படிச்சு சொல்லுங்க. எனக்கு நான் வந்து விவரம் இல்லாத ஆளுங்க, அதனால ஒவ்வொன்னா படிச்சு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லன்னு நீங்க மறுக்கிறீங்களா? ஏங்க நீங்க படிச்சு சொல்லுங்கன்னா நான் மறுக்கிறேனா? நீங்க சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். 4 வருஷம் நீங்க தானே கூட இருந்தீங்க, கூட கேட்டிருக்கணும் இல்ல? நாங்க கேக்குறோம், நீங்க மீடியாக்காரங்க தெளிவு மக்களுக்கு சொல்லணும். ஐயா, நாங்க கேட்டதான் கஞ்சா கேஸ்னு வருது, நீங்க கூட இருந்து நீங்க கஞ்சா கேஸுக்கு பயப்படுற மாதிரி நான் எங்களுக்கு இப்ப என் மேல கூட தான் கேஸ் போட்டிருக்காங்க. நான் பயப்படணும்ல. இதுதான், இது தொடர்ந்து நடந்தாலே எதிரிகளை ஒன்றா சேர்க்கிறதா அர்த்தம். நம்ம சொன்னது இப்ப புரியுதா? ஒருவேளை எங்க கூட்டணி நீங்களும் வந்தாலும் வரலாம், உங்க மேல ஒரு கேஸ் போட்டா. ஓ சரி, இப்ப கேஸ் ஞாபகம் வருது. திருச்சி வேலுசாமி அவர்கள் மீது எந்த காலகட்டத்திலையும், அது கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்த அந்த காலகட்டங்களில் வழக்கு பதிவுறதுக்கு யோசிப்பாங்க. காரணம், நீங்கள் அவங்களோட சேர்ந்து செய்த அரசியல், அந்த மாதிரியான பல அரசியல் இருந்திருக்குது, யோசிப்பாங்க. இப்போ உங்களை கோர்ட்டில் கொண்டு நிறுத்திருக்குது இந்த அரசு. எதுக்காக மேலே வழக்கு, என்ன நடந்துச்சு, அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாள் நான் சொன்ன பாருங்க, யார் யார் சேரணும் சேரக்கூடாது இவங்க தான் முடிவு பண்றாங்க. இந்த மேல போட்டிருக்க வழக்கு இருக்கு பாருங்க, அது சொன்னாவே சிரிப்பு தான். 2018 தூத்துக்குடியில அந்த சம்பவம் இல்லைங்களா, 14 பேரை சுட்டு கொண்டாங்க. ஒரு 16 வயசு பொண்ணை வாயில வச்சு துப்பாக்கி சுட்டாங்களா? அந்த நேரத்துல அதிமுக ஆட்சியில, அதான் சொல்றேன், 2018 அதிமுக ஆட்சியில. அப்ப திருச்சியில ஒரு கண்டன கூட்டம் பேசுறோம். யார் பேசுறாங்க? நான் பேசினதுல அல்ல, யார் கூட்ட ஏற்பாடு, கூட்ட ஏற்பாடு பண்ணது மக்கள் கலை இலக்கிய கழகம். சரி, அவங்க போட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்க, நான் தான் அதுல கடைசியா பேசினவன். நான் அந்த பேசிய பேச்சை ஒன்று வார்த்தை கூட மறுக்கலை. நான் அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் பேசினேன். இது அப்ப இருந்த அதிமுக ஆட்சி என் மேல கேஸ் போடல. அப்ப அதிமுக ஒரு கமிஷன் போட்டாங்க, அந்த ஒன்மேன் கமிஷன் தான் அருணா ஜெகதீசன். அந்த அருணா ஜெகதீசன் போட்ட கமிஷன் இப்ப ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. என்ன அந்த நேரத்துல இன்னொன்னு மறக்காம ஞாபகம் வச்சுங்க, அப்ப நான் என்ன சொல்லணும்னா அதேதான் திமுகவும் சொல்லுச்சு. ஊர் பூரா கூட்டம் போட்டு அநியாயம் அக்கிரமம் 14 பேரை கொண்டுட்டீங்களே, 16 வயசு பொன் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுட்டுங்களே, சர்வாதிகார நாட்டுல கூட கிடையாது, இதெல்லாம் அக்கிரமம், இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதேதான் அவங்களும் சொன்னாங்க. அவங்க சொன்னதுதான் நானும் சொன்னாங்க அந்த கூட்டத்துல. அவங்களே என் மேல கேஸ் போடல.
வேற ஏதோ 2 பேரும் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் பெருசா தீவிரமா ஒண்ணு விசாரிக்கல. 7 வருஷம் ஆகுது. இப்ப 18 இப்ப என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சு. இப்ப 6 மாசத்துக்கு முன்னால, 6 மாசம் 3-4 மாசத்துக்கு முன்னால அதுல என்ன சேர்த்திருக்காங்க, 7வது குற்றவாளியா. சரி, நான் என்ன பேசணும்னா அதே தானே திமுக பேசு. என் மேல கேஸ் போடணும்னா ஸ்டாலின் மேலையும் போடணும். உதயநிதி மேல வேணா இருக்காது, அப்ப அவர் பேசிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் துரைமுருகன் பேசினாரு, அவர் மேல போடணும், மற்றவங்க மேல எல்லாம் போடணும். என் மேல போட்டால் அவர் மேலையும் போடணும், இல்லைன்னா என் மேலையும் போட்டிருக்க கூடாது. ரெண்டும் ஏதாவது செய்யணும். இது இதான் சொல்றேன். இப்படி எல்லாம் போட்டு என் மேல போட்ட மாதிரியே இன்னும் மத்த மேலையும் போட்டா நல்லது, ஒரு நல்ல காரியம் நடக்கும். 4 மாசம் சொன்ன மாதிரி தை பிறந்தா வழி பிறந்தா. திமுகவும் அன்னைக்கு அதே காரணத்தை தான் பேசுது. இல்ல அதுல இன்னும் சொல்ல மறந்துட்ட பாருங்க, அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் அதிகாரி மேல. நாங்களும் சொன்னோமா, இந்த கமிஷன்ல இன்னும் 4 குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி யாரு வாயில துப்பாக்கி சுட்டான அதிகாரியும் சொல்லிருச்சு கமிஷன் ரிப்போர்ட்ல. ஆமாங்க, மேல இருந்து பஸ் மேல இருந்து குறிபார்த்து சுட்டு கொண்டான படத்தோட வச்சு யாருன்னு சொல்லிருச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அது சொல்லுச்சு. அந்த 4-5 பேரும் இவருக்கு என்ன தெரியுமா தண்டனை, எல்லாருக்கும் ப்ரமோஷனுங்க. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல. எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டரா கொடுத்தா தண்டனை, இன்ஸ்பெக்டரா இருந்தா ஏடி டிஎஸ்பியா கொடுத்தா தண்டனை எனக்கு தெரியல. இப்பதான் பண்ணிருக்காங்க. பதவி உயர்வு தான் தண்டனை, அதுதான் தண்டனை. எனக்கு அது தெரியல. சரி, நான் வீட்டுக்கு அனுப்புறது தண்டனை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ப்ரமோஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதுல அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் கமிஷன் குற்றச்சாட்டு சொன்னவர்களுக்கு பதவி உயர்வு, மக்களுக்காக அவர்களோடு சேர்ந்து திமுகவோடு சேர்ந்து பேசிய திருச்சி வேலுசாமிக்கு வழக்கு பதிவு. என்ன அதுல வித்தியாசத்தை பாக்குறீங்க? வித்தியாசம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நான் வெளியில இருக்கிறேன், அவ்வளவுதான். இல்லங்க, திமுகவா அன்னைக்கு பேசிட்டு இருந்தது, அதைத்தாங்க நான் மேடையில நீங்க பேசுனது தான் அவங்க பேசுனாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்குன்றனார் சொன்னதுங்க. திமுக அவருடைய நல்லதும் கெடுதும் மற்றவங்களால இல்ல, அவர்களாலதாங்கிறத இப்பதாங்க கணியன் பூங்குன்றனார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்னதை இவங்க அந்த தமிழ் பற்றோட செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமான்னு அவங்களே தான் முடிவு பண்ணணும். யாருமே செய்யக்கூடாது, நாங்களே தான் முடிவு. ஆமா, அவங்க அடிவை அவங்கதான் பாத்துக்குவாங்க, நீங்களாம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மாதிரி இன்னும் 10 பேருக்கு மேல கேஸ் போட்டா போதும், அது இல்ல பிரச்சனை. ஏன் உங்க பேர்ல டார்கெட் பண்ண காரணம் என்ன தெரியல, அவங்க தானே சொல்லணும். 6 வருஷம் 7 வருஷம் ஆக போதுங்க, விட்டுட்டு இப்ப உங்களை சேர்க்க வேண்டிய காரணம் என்ன? அதை தாங்க நானும் சொல்றேன். அவருடைய ஏதாவது பயமுறுத்துறதான் உங்களையா? ஆமா, யாரையும் கேஸ் போட்டா உடனே வளைஞ்சிருவாங்கல்ல, அது பாவம். நான் எனக்கு என்ன, கேஸ் போட்டா ஜெயில போய் ஜாலியா இருப்பேன், வீட்டுல போய் சாப்பிடுறது நட்டம், ஜெயில போய் அரசாங்க செலவுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நான் நிம்மதியா தூங்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே போய் நான் என்ன பண்ண போறேன்? ஜெயில போயிட்டு வந்து அப்புறம் பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே பாளையங்கோட்டை சிறையில் நீங்க பாட்டு எழுதுவீங்க, நாங்க அவ்வளவு கேவலமான ஆளாக நானு? எந்த ஜெயில பாம்பு பள்ளி ஓடிட்டு இருக்கு? அந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்ல. பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே, பொய்யின்றீங்களா? அதை வேற யாரும் பாடுறாங்களா? பாடிட்டு இருக்கிறாங்களே, பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே அஞ்சாமல் இருந்தது யாருன்னு கலைஞருக்கு வருது. அவரு அப்படியா? அந்த மாதிரி பாம்பு பாம்பு பள்ளி எல்லாம் இருக்கிற இடத்துல படுத்து தூங்குனா செத்துலங்க போயிருக்கணும். இப்ப பாம்புக்கு விஷம் இருக்குன்னா அந்த பாம்பு கொத்தினாலும் அந்த விஷம் ஒண்ணும் செய்யணும்னா அதை விட விஷம் இவங்களுக்கு இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ணிருக்காது. நீங்க வேற ஏங்க இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? இல்ல, நீங்க இந்த மாதிரி பாட்டு எழுதுவீங்களான்னு கேட்டேன். நான் எதுக்கு பாட்டு எழுதுறேன்? பாம்பு பள்ளி வந்தா செத்துலங்க போயிருவேன், அதெல்லாம் இருக்காது. நம்ம ஒரு ஜெயில நல்லதான் வச்சிருக்காங்க, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கே பெருமை தானே, திராவிட ஆட்சியில தான் சிறைகள் இந்த மாதிரிலாம். அதை தாங்க நான் சொல்றேன், நல்லாதான் வச்சிருக்காங்கன்னு சொல்றேனுங்க. பாம்பு பள்ளின்னு பாட்டு பாட மாட்டாங்க. நெய் தோசை சாப்பிட்டு பாம்பு பள்ளி நடுவுல நான் பாடினாக்க என் மனசாட்சி என்ன குத்தும், எனக்கு மனசாட்சி இருக்கு. நல்லது, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா, நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடுதாசி வரும், இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் செந்தில்குமார். அவர் ஆயுள் தண்டனை கைதியாக, அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார், 16 வருஷமா சிறையில தான் இருக்கிறார். சரி. அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும்
கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா வணக்கம், நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். ஆமாம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.